எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூக்ஷ்ம தர்ஷினி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நஸ்ரியாவுடைய ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம் இன் ஹர் கரியர் ஆஃப்டர் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய பிளாட் ஃபுல்லாமே ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன எதுக்காக பண்ணுறாங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அது சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதாவது கதையை நம்ம ப்ரீஃபாக சொல்லணுன்னா, ஒரு குட்டி கம்யூனிட்டி ஏரியா, அங்கே ஒரு 6 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அங்கே புதுசாக ஒரு ஃபேமிலி ரொம்ப நாள் கழித்து அவங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு ரிட்டர்ன் பேக் வராங்க. அங்கே சில சஸ்பிஷியனாக ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அங்கே அதுக்கு ரிலேட்டடாக நஸ்ரியா பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்குது, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சஸ்பென்ஸோட கொஞ்சம் த்ரில்லாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படத்தில் பார்த்திங்கன்னா கதையை தான் அதோடைய ஸ்ட்ரென்த், அதே மாதிரி திரைக்கதை அதோடைய அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து. கதாபாத்திரமே பார்த்திங்கன்னா இயல்பாகவும் யதார்த்தமாகவும் நடிச்சிருந்தாங்க. கதைக்கு அது சூட்டபுளாக நல்லா பொருந்துச்சு. பட் இப்போ கதையோடைய மூமெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிளாட்டு மூவ் ஆகிட்டுருக்கு, லிட்டில் சஸ்பீஷியஸாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்கீங்க, அந்த ஃபீல் தான் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட் அட் த எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் தான் படத்தோடைய இங்கே தான் கொண்டு போகிறாங்க, ஏதோ சஸ்பிஷியனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்மளை யோசிக்க வைக்குது. இது இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, இதனால தான் இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ, இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் மறைச்சி பண்ணிகிட்ருக்காங்களே, இதை ஹீரோயின் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய ஆங்கிளில் நம்ம பார்வையாளர்களை திங்க் பண்ண வச்சிச்சு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விதமான ஒரு ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் தானே, வேறு மாதிரி ஏதாச்சும் புதுசாக கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாலாம் எதுவும் இல்லை. டோட்டல் அன்பிரடிக்டபிள் இல்லை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளை கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஹோல் டீமு நம்ம பாராட்டணும். அதே மாதிரி ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். மியூசிக் பேக்ரவுண்டு நல்லா இருந்துச்சு. பட் இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா த்ரில்லராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் நான் போய் பார்த்தேன் படத்தை. என்னைய கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 10 நான் இதுக்கு 7 ரேட்டிங் கொடுப்பேன். கண்டிப்பாக ஒன்ஸ் தேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.